ஹலோ கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் 3 எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஆனியன் எடுத்து கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். நான் க்ரீன் சில்லி போட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் க்ரீன் சில்லி போட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பட்டர் வாங்கியிருந்தேன். கடையில் பட்டர் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கிட்டு அப்புறமா தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தவாவில் லைட்டாக பட்டர் போட்டுட்டு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுடா நல்லாயிருக்கும். அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம வீட்லேயே பட்டர் நல்லா செய்யலாம். கடையில் கொடுத்து வாங்கினா 100 rupees ஆகுது. அதுக்கு நம்ம வீட்லேயே பால் எடுத்து பட்டர் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட நான் டொமேட்டோ சேர்த்துக்கிட்டேன். டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சீக்கிரமாக வதங்குறதுக்காக சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் திக்னஸ் ஆகும், கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பன்னீர் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வதக்குனதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக நான் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கினா நல்லா ஸ்மெல் வரும். நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.